அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் 12வது வசனம் முடிய நாம் வாசித்து அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீர் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவையும் யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்குரி என்றும் சொன்னார்கள். அன்பாலே இங்கே நாம் 9வது வசனத்திலே ஒரு ஜெப குறிப்பு மறைந்து கிடக்கிறது. என்னன்னா, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருத்தவன் பிறவி சப்பானி, நடக்க முடியாதவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் கேட்பதை உற்று கவனித்தான். அவனை பவுல் உற்று பார்த்தான். இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னாக்கா நீ நானும் கொஞ்சம் உற்று பார்க்கணும். எதை உற்று பார்க்கணும் அப்படின்னாக்கா, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அது என்னங்க? அது அவனுக்கு உண்டென்று கண்டதுனால உரத்த சத்தமிட்டு அவன் கட்டளையிட்டான், ஆண்டவருடைய நாமத்தினாலே என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கி நாம் அநேகர் உற்று பார்க்க தவறி விடுகிறோம். எதை அப்படின்னாக்கா, மற்றவர்களிடத்திலே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருப்பதை. இன்றைக்கி நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே கிறிஸ்துவலாக இருக்கிற எனக்கு எங்களுக்கும் உற்று பார்க்கிற அந்த தன்மையை தாங்க, அடுத்தவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அறிக்கையிட அல்லது கட்டளையிட எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி இல்லை என்றால் எனக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எனக்குள்ள தாங்கன்னு ஜெபிக்கலாம். ரெண்டுத்தில் எதையாவது ஜெபிக்கலாம். 2 ஜெபமும் அதில் ஏறெடுக்கப்படுகிறது. ஒன்று, உற்று பார்க்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஜெபமாக நாம் ஏறெடுக்கலாம். இல்லை என்றால் எனக்கு உள்ளார ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எனக்கு இல்லையே, ஆண்டவரே அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை எனக்கு தாங்க, அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை அற்புதத்தையும் பெற முடியும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அன்பாலே இன்றைக்கி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கி காலையில் ஒரு குழுவினருக்கு நான் எடுத்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் தான் அவங்களுக்கு நான் தியானிச்சுட்டு வரோம். அந்த 15ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறும்படிக்கு. அதாவது பாருங்கள், 20வது வசனம் 15-20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்றும் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்துனானால் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இங்கே அந்த வார்த்தையில் நான் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். அதை மட்டும் கட்டம் போடு. அன்பாலே கட்டம் போட்டு அதை மட்டும் கொஞ்சம் உத்துப்பார். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்ளாமல் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தான் இந்த அவல நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்காததுக்கு காரணம் என்ன?
ரட்சிப்பு என்றால் விடுதலைக்குரிய விசுவாசம். அந்த விடுதலைக்குரிய விசுவாசம் என்ன? எப்போ உனக்கு கிடைக்கும்? விடுதலைக்குரிய விசுவாசம் எப்போ நமக்குள்ளார ஊற்றெடுக்கும் என்றால் அவருடைய வார்த்தையை நினைவு கூறும்படு பொழுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க 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 நமக்குள்ள விசுவாசம் ஊற்றெடுக்கும் அன்பான்லே. இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்னு. நீ வேதனையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, பில்லு சூனிய கட்டில் இருக்கிறியா, பிசாசின் பிடியில் இருக்கிறியா, இல்லை பாவத்தின் அகோரத்தின் கட்டில் இருக்கிறியா, எந்த பாவமாக இருந்தாலும், அது செக்ஸானா இருந்தாலும் சரிதான், இச்சையானாலும் சரிதான், அது அடிமைத்தனத்தின் பிசாசு உன்னை ஆளுமை செய்கிறதா, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாயா, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீ நினைவு கூற ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீ நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள விடுதலைக்குரிய விசுவாசம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அன்பான்லே. ஆட்டோமேட்டிக்காக ஊற்றெடுக்கும். அந்த விடுதலைக்குரிய விசுவாசம் உனக்குள்ளிருந்து வர 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 தேவனால் அனுப்பப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்படுகிற அந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிற அந்த விசுவாசம், காணப்படாத நிச்சயம் என்ற அந்த அம்சம் உனக்குள்ள ஊற்றப்படும் போது, ரெண்டும் உறவு சேரும்போது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். இதை தான் பவுல் உற்று பார்த்தார். இதை தான் உற்று பார்க்க நம்ம தவறுகிறோம். நாம் எதை உற்று பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உற்று பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூற கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன வீணா போயிட்டு இருக்கிறோம் அன்பாலே. காந்தி ஒரு வார்த்தை தான் உற்று பார்த்தார். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை கொடு என்ற ஒரு வார்த்தையை உற்று பார்த்தார். அதில் அவருக்கு விடுதலைக்கான விசுவாசம் அதில் இருந்தது. அந்த ஒரு வார்த்தையை எடுத்தார். அதை தான் வாழ்க்கையில் அதை நினைவு கூர்ந்து மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி நினைத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். கடைபிடிக்க ஆரம்பித்தார். மற்றவர்களை கடைபிடிக்க சொன்னார். அதன் மூலமாய் வந்தது தான் சத்தியாகிரக போராட்டம். அகிம்சை வழியில் நாம் அற வழியில் போராடுவோம் என்று சொல்லி, வெள்ளைக்காரன் அடித்தா முதுவை காட்டு, நீ எழுத்து திருப்பி அடிக்காத. அன்பாலே இன்னைக்கு அந்த அறவழி போராட்டம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது. அந்த விடுதலைக்குரிய விசுவாசத்தை அவர் அதிலே கண்டார். அதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனையோ வசனத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எத்தனையோ வசனத்தை நமக்கு போதிக்கிறார். நேற்று கூட நாம் மாலையில் பார்த்தோம், புதன்கிழமையில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நினைவு கூறாமல் அவர்கள் அலட்சியப்படுத்தினால யூதர்கள் சிதறுண்டு போனார்கள் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்த பிறகு அவர் மனுஷ குமாரனாய் இந்த உலகத்தில் உலாவும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதை அசட்டை பண்ணனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் வெடித்து கொண்டும் வெற்றி இல்லாமல் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தையையும் மதிக்கலை, பிதா சொன்ன வார்த்தையும் மதிக்கலை. அன்பாலே அவர் உயிர் தேர்ந்த பிறகு சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்க தவறி விட்டுக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்காம விடுறதுனால்தான் இன்னைக்கு இந்த சமாதானமின்மை, கவலை, கண்ணீர், நிம்மதியற்ற ஒரு தன்மை கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வந்ததுன்னா இதுதான் காரணம். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்க தவறினதுனால வந்த விளைவுகள் இந்த சோக காரியங்கள். அன்பாலே இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கையில் நல்ல வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைகிற கதை தான். அன்பாலே இன்னைக்கு வெண்ணெய் கையில் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைகளை நீ நினைவு கூர்ந்தனா உனக்குள்ள அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்குள்ள ஊற்றெடுக்கும். அன்பாலே அவன் பவுல் பேசுகிறதை கேட்டான் என்று பார்க்கிறோம். அந்த பேசுகிறதை கேட்கும்போதே அவனுக்குள்ள அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இப்போ பவுல்கிட்டருந்து ஒரு விசுவாசம் போகுது. அதுதான் காணப்படாருச்சு. எழுந்து நட, அந்த கட்டளை போன உடனே குதித்தான், எழுந்தான், நடந்தான் என்று பார்க்கிறோம். அற்புதம் நடந்தது. அன்பாலே இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம்
இதை காண முடியாதபடிக்கு நாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், விடுதலைக்கேற்ற விசுவாசம், அற்புதத்துக்கேற்ற விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள ஊற்றெடுக்கவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு அது கீழ்ப்படிந்தீங்களோ எனக்கு தெரியாது. உனக்குள்ள விசுவாசம் ஊற்றெடுக்கணும்னா ஒன்று வசனத்தை கவனி, இல்லை வசனத்தை கேட்க ஒப்புக்கொடு, இல்லை ஆவிக்குரிய புத்தகத்தை படித்து உனக்குள்ளிருந்து விசுவாசம், விடுதலைக்குரிய விசுவாசத்தை ஊற்றெடுக்க வை. அதுக்கு தான் ஜீவநதி பிரகாரம் என்ற ஒரு புத்தகத்தை படியுங்கள் என்று சொன்னேன். அன்பாலே அந்த புத்தகத்தை நான் படித்ததுனால எனக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. 4வது பரிமாணம் என்ற புத்தகத்தை ஆண்டவர் எனக்கு கிடைக்க செய்தார். அதை படித்ததின் மூலமாக பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த விசுவாசம் எனக்குள்ள ஒன்றரை சேர்ந்து அது உருவாகி அதிசய அற்புதம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தது. கடனிலிருந்து நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயம்தான் சேர்ந்ததுதான் விசுவாசம் என்று சொன்னேன். விசுவாசம் என்றால் 2 அம்சம் அதில் இருக்கு. நம்பப்படுகளில் உறுதி இருக்கிறது, அது உனக்குள்ளிருந்து வருகிறது. காணப்படாத நிச்சயம் ஒன்று இருக்கிறது, அது பரத்திலிருந்து வருகிறது. அந்த உனக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கிற விசுவாசமும் பரத்திலிருந்து ஊற்றப்படுகிற விசுவாசமும் ஒன்றரை கலந்தாதான் உனக்கு எனக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் இந்த பிறவி சப்பானிக்கு நடந்தது. அன்பானே, அவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்குள்ள விசுவாசம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. விடுதலைக்குள்ள விசுவாசம். அதை பார்த்தான், அதை கண்டுபிடித்தான் பவுல். உடனே ஆண்டவருடைய நாமத்தினால கட்டளையிட்டான், எழுந்து நட என்று. அப்பொழுது காணப்படாத நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. எழுந்து குதிச்சான், நடந்தான் என்றார். அன்பாலே, இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இல்லாதனால நாங்கள் இன்னும் அதிசயத்தை அற்புதத்தை ருசிக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். உற்று பார்க்க தவறி விடுகிறோம். அந்த உற்று பார்க்கிற காரியம் நமக்குள்ள வரணும். உண்மையிலே நான் அந்த 4வது பரிமாணம் என்ற புத்தகத்தை நான் உற்று பார்த்தேன். எது? முதல் அட்டையை, முதல் பேஜில் இருக்கிற அட்டையை உற்று பார்க்கும் பொழுது அதில் உள்ள ஒரு வரி எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உயிர் பெற செய்து ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசம் அதுக்குள்ள. அப்பதான் எனக்குள்ளார கரு உருவாச்சுங்க. அன்பாலே, அந்த அட்டைப்படல ஒரே ஒரு வரி, உங்களுடைய விசுவாசத்தை செயலாற்ற வைக்கும் திறவுகோல் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அது செயல்படாமல் இருக்கிறது. அது செயல்படுவதற்கு ஒரு திறவுகோல் தேவை. திறவுகோல் என்றால் சாவி தேவை. அந்த சாவிதான் இந்த புத்தகம் என்று அது என்னை உணர்த்தின பிறகு, ஆஹா, கிடைச்சிருச்சுடா சாவி, பொக்கிஷத்தை அள்ளி கொள்றதுக்கு எனக்கு சாவி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி, உண்மையிலே கஜானா திறக்கிறதுக்கு ஒரு சாவியை கொடுத்து, ஏப்பா இந்த சாவி, கஜானா உள்ளே இருக்குது, திறந்து நீ எவ்வளோ வேணாலும் வாரிக்கோன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உனக்கு? அன்பாலே, அதே போல அந்த சாவி கிடைத்ததை போல நான் அந்த புத்தகத்தை ஆவலாய் படித்தேன். எனக்குள்ளிருந்த விசுவாசத்தும் ஆண்டவருக்குள்ள ஊற்றுகிற விசுவாசம் ஒன்றரை கலந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை, விடுதலை கொடுத்தது. இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பாலே, இதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் படிக்க வேண்டிய ஆவிக்குரிய புத்தகம் ஜீவநதி பிரகாரம் 1, 2வது 4வது பரிமாணம். அன்பாலே, இந்த ஜீவநதி பிரகாரத்தை படிக்கிறவர்கள் 4வது பரிமாணத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மிக தவறு செய்கிறார்கள் என்னுடைய தாய் சபையில் இருக்கிறவர்கள். ஏன்னா அது பெந்தகோஸ்துக்காரன் எழுதினது, நீ படிக்கக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொன்னவர்கள். நான் அதை கேட்கவில்லை. அன்பாலே, இன்னைக்கு அதை கேட்டு எத்தனை பேர் வீணா போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அங்க அவர்களை சாட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோதான். அந்த நியூட்ரல் மைண்டுன்றது இல்லை. அந்த நடுநிலைமையாய் சிந்திக்கிற சிந்தனை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஆண்டவர் திருவள்ளுவரை மறைத்து பேசியிருக்கிறார். எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிச்சது. அதனால்தான் நான் நடுநிலைமையாக இருந்து யார் எழுதின புத்தகமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்தை மட்டும் நான் அன்னப்பறவை மாதிரி எடுத்துக்கொண்டு நான் என் வாழ்க்கையில் வெற்றியை பார்த்தது உண்டு. அன்பாலே, இன்னைக்கு அறியாமையில் எத்தனையோ பேர் ஒரு சாரார் சொல்வது தான் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வாதத்தையும்
ரட்சிப்பையும் அல்லது விடுதலையும் பெறாமல் இன்றைக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவல நிலைமை கிறிஸ்துவத்தில் மாறணும். அந்த அவல நிலைமை மாறணும். நம்ம ஜெபிக்கணும். அன்பானே, இன்னைக்கு நாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உற்று பார்க்க தவறி விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை ஆண்டவரை பெறுவதற்கு தவறி விடுகிறோம். இன்னைக்கு வேத வசனத்தை நினைவு கூர்ந்து, வேத வசனத்தை பார்த்து, வேத வசனத்தை கேட்டு நாங்கள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு விடுதலைக்கான விசுவாசம் எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. தயவு செய்து அந்த விடுதலைக்கான விசுவாசத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை அந்த ஆண்டவரே முடவனாய் இருந்தவனுக்கு ஊற்றினது போல எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் இந்த விடுதலை கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற விசுவாசம் என்ற இல்லையே ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க. உம்மிடத்திலிருந்து பலத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசத்தை எனக்குள்ள ஊற்றுங்க. எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அது நடக்க போகிறது. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாக செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.